Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6/2/2024 கேரளா லாட்ரி 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி லாட்டரியில் SS 401வது குழுக்கள். இந்த குழுக்கள் நம்ம இந்த ரிசல்ட் நம்ம என்ன கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 5/2/2024ஓட ரிசல்ட் நம்ம பார்ப்போம். 5/2/2024 971 அடிச்சிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் டாக்ஸ் பார்க்கும்போது சத்யா ஹரிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஜீவ ஜோதின்ல கமெண்ட் கொடுத்துருக்கார். ராஜேஷ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா 91 அப்படிங்கிற ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காரு ஆல் போர்டில். அதே மாதிரி பட்டர ராஜா, ஸோ இதெல்லாம் இன்விசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு கமெண்ட் போர்டு கலாய்க்க வேண்டாம். ஓகே, பட்டர் ராஜா அது வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 691 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் கரெக்ட் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் 3 நம்பர் கொடுத்துருக்கார். அதில் 9 அவுட் ஆகிடுச்சு. இருந்தாலும் 9 வந்துருச்சு, 6ம் அவுட் ஆகிடுக்கு. அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9-1 கொடுத்துருக்கார். சூப்பர் ராஜா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குங்கிற சொல்லிட்டு கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க. ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் நமக்கு பயங்கர வேல்யூபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கில் ஷேரில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனாக்க நம்ம நிறைய பாசிபிள்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 5/2/2024 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது 971. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சி போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் தான் 7ஐயும் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 9ம் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏ போர்டில். ஆனால் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி வச்சுருக்கு. இந்த மாற்றி வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க 9-7 ஒன்றா கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லாம் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 718 கொடுத்துருக்கேன். இதையும் பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக கொடுக்க சொல்லியிருக்கேன். இது 718 இல்லாமல் 719ங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து பாக்ஸில் விழுந்துருக்கும் 7971ங்கிறது. ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷனாக தான் போயிருக்கு. இருந்தாலும் 95% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாகவே சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கேலண்டர் கெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் கொடுத்துருப்போம். ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாடுலேஷன் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டில் டேரெக்டாகவே நம்பர் வர அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா A and B and C நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1ம் 3ம் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 9க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 4க்கும் 6க்கும் பவர்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 நம்பருமே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஏன்னா இந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6, 4 அதிக டாமினேஷன், அதே மாதிரி 2 அதிக டாமினேஷனாக வந்திருக்கு, 0 அதிக டாமினேஷனாக வந்திருக்கு, அதே மாதிரி 5ம் அதிக டாமினேஷனாக வந்திருக்கு, 7 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்பர் கூட விட்டு வைக்கல. அதில் 3 மட்டும்தான் அதிகப்படியாக விட்டுருக்காங்கன்னு சொன்னாக்க 3 மட்டும்தான் அதிக டாமினேஷன் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்காங்க. அதில் எஸ்பெஷலி 4, 2, 6, 7 இதுதான் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ABC 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் நம்பர்ஸில் 120ங்கிற ஒரு நம்பருக்கு கொஞ்சம் நல்ல ஃபேவராகவே இருக்குது. 120ங்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபேவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பராக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 379 3ங்கிற நம்பர் வராமல் இருந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக நாளைக்கு போர்டில் 3ங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு உண்டான பாஸ் இருக்குங்கிறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 379. ரெண்டாவது இன்றைக்கும் 7-9 முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97 இருக்கிறனால கண்டிப்பாக 7-9 பின்னாடி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரை ஒரு பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணோன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 0-73 0 வச்சு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 73க்கு பாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான்.
அது மட்டும் இல்லாமல் 2, 6, 4 இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர் நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 0ல் மறுபடியும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 096ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 4, 6, 8ங்கிற ஒரு நம்பரும் பெரிய இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பராக கொஞ்சம் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுலேருந்து சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணால் வாய்ப்புகள் நம்ம தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம சொல்லியிருக்கோம். 2வது நம்ம கெஸ்ஸிங்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி 096 096ங்கிற நம்பர் வரதுக்கு 0 வந்துன்னா கண்டிப்பாக 9 ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6, 9 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் 6 லாஸ்ட்டாக வந்து சி போர்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வெறும் 6 நம்பர் மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸில் நம்ம கொடுக்குறோம், பாக்ஸ் ஆப்ஷன்ஸாகவும் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த 6 நம்பர் ப்ளஸ் ஒரு 3 நம்பர் பவர் நம்பர்ஸ் கொடுப்போம். இந்த நம்பர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். கண்டிப்பாக அந்த நம்பருக்குள்ளேருந்து சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சான்சஸ் நிறைய வந்துருக்கு. இந்த நம்பருக்குள்ளேருந்து தான் வருது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லா நம்பரும் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் நம்பர்ஸில் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 856ங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 369க்கு வாய்ப்பு இருக்குது. 3 இவ்வளோ நாளாக நமக்கு அழிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால 3 அடிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக 3 அடிக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குங்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் பழைய வருஷங்களில் இருந்த ரிசல்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு கண்டிப்பாக அது ஒரு பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சான்சஸ் இருக்குது. 369ங்கிறது பார்த்தீங்கன்னா 936, 639, 693, 963 இந்த மாதிரி காம்பினேஷனில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த நம்பர் சான்சஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் 950ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக 950ங்கிறது இம்பார்ட்டன்ட் நம்பர். ஏன்னா 0 லாஸ்ட்டில் வந்து அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 0 லாஸ்ட்டில் வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கால்குலேஷனில் இருக்குங்கிறனால 950ங்கிறது யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 8, 5, 6ங்கிறது வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரில் நம்ம கொடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கண்டென்ட் புரியும். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ண முடியும் உங்களாலங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தது இன்றைக்கி ஏபி, பிசி, ஏசி காம்பினேஷனில் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஏபி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே நம்ம போர்டில் கொடுத்துருக்க நம்பர் மாதிரி 1-2 ஏபி காம்பினேஷன், அதே மாதிரி 3-7ங்கிறது 1-2 காம்பினேஷன் இந்த ஏபி காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் பிசி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 20, 79ங்கிறது பிசி காம்பினேஷனில் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12, 37 கொடுத்துருக்கோம், 20, 79 கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10, 39, 19ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 10, 19 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த 0 தூக்கி இங்கே வைக்கலாம். அப்போ 0, 9ங்கிறதுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 0, 9 நம்ம கொடுத்துருக்கோம் போர்டில். அதே மாதிரி 7, 9ங்கிறதும் கொடுத்துருக்கேன், இங்கே போர்டில் கொடுத்துருக்கேன். 7ங்கிறது பிசி போர்டில். 3-7ங்கிறது நம்ம ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம், இங்கே 3-7 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு என்ன நம்பர் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத இன்றைக்கே சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு அது எடுத்துகிட்டு போக முடியும். எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் போடும்போது என்னோடய நம்பர் என்னோட கால்குலேஷன் வருதுன்னா உங்களோட கால்குலேஷன் சேர்த்து நான் கண்டிப்பாக போகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆல் போர்டில் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக 6க்கு 0க்கும் 6க்கும் வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் 2ம் 4ம் ஒரு டாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த 2 4ம் கண்டிப்பாக நான் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்கும் 9க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக 50-50% இந்த 4 நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷனலாக 2ம் 4ம் நீங்கள் இடையில யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2 4 யூஸ் பண்ணாக்க சான்சஸ் நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 4ங்கிறது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க வேறு 2 நம்பர் நீங்கள் இடையில குறைச்சிடலாம். அது குறைக்கிற நம்பர் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்க 0 எடுத்துடலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 எடுக்கலாம். ஸோ அந்த 7 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா 6, 9, 2, 4 அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி, மாணிக் விஷன் டெலிவிஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.